வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்ட்டு இன்றைக்கி பார்க்கலாங்க. ஈஸியான முறையில் மிளகாய் கிள்ளி சாம்பார் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் எடுத்துக்கலாம். 150 துவரம்பருப்பு நான் எடுத்துருக்கேங்க. அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை கழுவிக்கலாங்க. நல்லா கழுவியாச்சு. இப்போ அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் போடாததுனால பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுட்டேங்க. பூண்டு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் 1.25 செம்பு சேர்த்துருக்கேன் தண்ணி. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வச்சிடலாங்க. கேஸில் வச்சிடலாம். 4 விசில் விடணுங்க. 4 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். வெந்துருச்சுங்க. நல்லா பருப்பு வந்துருச்சு. விசில் எடுத்துட்டு பார்க்கலாங்க. இந்த வெந்துருச்சுங்க பருப்பு நல்லா. இதை நல்லா மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டிங்கன்னா அந்த பருப்பு கரைஞ்சிரும் சீக்கிரம். நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சி விட்டுட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் போட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சுங்க. கிள்ளி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பருப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம கிள்ளி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை அதில் தூவிக்கலாம். தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். சிம்பிளாக செஞ்சுக்கலாம். நம்ம இது இட்லி தோசைக்கும் செஞ்சுக்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.